September we met. Hi friends, welcome to Tamil Parambaringal channel. இன்னைக்கு வந்து ப்ரான் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ரான் கறினும் சொல்லலாம், கிரேவினும் சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். நம்ம சேனல்லே ஆல்ரெடி நிறையா ப்ரான் வச்சு ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ப்ரான் தொக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணி காமிச்சேன். இதுவும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். நான் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தமிழ் பாரம்பரியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1.5லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வதக்க தான் போகிறோம். மசாலாவுக்கு வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போதும். இது சூடாகட்டும். இது வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ப்ரான் போடுறதுனால ஒரு 2 பெரிய வெங்காயமாக பெருசாக எடுத்திருக்கேன். சாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்படியும் அரைக்க தான் போகிறோம், அதனால நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா குட்டி குட்டியாக நல்லா நைஸாக கூட நறுக்கிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா இந்த இஞ்சி பூண்டு ராஸ்மெல்லாம் போட்டோம். இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து 2 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நல்ல பொடுசாக கூட சாப் பண்ணிக்கலாம், சாப்பரில் போட்டு பியூரியாக கூட ஊற்றிக்கலாம் நீங்கள். ஏன்னா இது நல்லா இப்போ ஸ்மாஷ் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ரொம்ப கூட வச்சிங்கன்னா வெங்காயம் கலர் ப்ரௌன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சதும் அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு தக்காளி. இது போதும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு, நம்ம எப்படியும் ப்ரான்லேயும் உப்பு போட போகிறோம். இது கொஞ்சமாக மட்டும் இது அரைக்க போகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1 டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இது வந்து நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப காரம் இருக்காது, அதனால நான் வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் மேலே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது வந்து கரம் மசாலா, இதுவும் 1 டீஸ்பூன். இது வந்து மல்லித்தூள், இதுவும் 1 டீஸ்பூன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம வந்து கடைசியாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் தான் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இது இப்போ நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள், ஒன்று சேர்ந்துருச்சு மசாலா. இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட தேங்காய். நான் வந்து அரைக்க தானே போகிறோங்கிறதுனால பல்லாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் துருவி கூட போட்டுக்கோங்க. இது ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு, ஏன்னா மசாலாவே ஆல்ரெடி வதக்கிட்டோம், அதனால் இது ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தியாக ஒரு கொஞ்சம் நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது
தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்துருக்கோம் நம்ம, பட் இருந்தாலும் தேங்காய் இருக்கனால கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா அரைப்படும். அவ்வளோதான். கொஞ்சம் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கணும். அப்படி இல்லை நீங்கள் உடனே அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக ஐஸ் வாட்டர், கூலிங் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி அரைச்சிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். திரும்ப வந்து அதை அரைச்சிட்டு அதே கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இது கூட சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். சீரகம் பொரிஞ்சதும் இது வந்து பூண்டும் பச்சை மிளகாவும், ஒரு 2 பல் பூண்டும் ஒரு 2 பச்சை மிளகாவும் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. லைட்டாக வந்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இது வந்து எப்படியும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். அதனால இதை அரைச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3லேருந்து 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது நம்ம கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம் இல்லையா, கறி இல்லை. அதனால் ஒரு 4 கப் தண்ணி ஊற்ற போகிறேன் இதில். இது தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதிச்சப்புறம் அந்த ஆயில் பிரிஞ்சு வரும் இல்லையா, அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இது வேகட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனதும் நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொதிச்சப்புறம் காமிக்கிறேன். இது வந்து நல்லா கொதிச்சு சைட்லலாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இதை வந்து வதக்கி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நமக்கு எப்படியும் ப்ரான்லேருந்து தண்ணி விடும். அதனால் நான் வந்து சொன்ன மாதிரி வதக்கி எண்ணெயிலையும் இல்லை சும்மா லைட்டாக சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா சும்மா கூட வதக்கிக்கோங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக இதில் கூட போடலாம். அந்த தண்ணி வந்து வெளியில் வர வர இது கொஞ்சம் ரா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கியிருக்கேன். இப்போ இதில் போட்டுட்டு ரொம்ப ஓவர் குக் பண்ண வேணாம். சும்மா கோட்டாகி கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். நமக்கு வெந்துடும். ஆல்ரெடி நம்ம அதை சாட்டே பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ப்ரான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான் வந்து 1/2 கிலோ ப்ரானு. அவ்வளோதான். இதை ஒரு கோட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அது கொதிச்சப்புறம் நம்ம எடுத்துடலாம். சால்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க, உப்பு போதுமான்னு பார்த்துக்கிட்டு. இது நல்லா கொதிச்சு வரட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ரான் போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆக போகுது. நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப திக்காயிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதை விட திக்காக கூட வச்சுக்கோங்க. இது போதும். இது எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இதோட ஆஃப் பண்ணுறேன். இதை வந்து நான் பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட ப்ரான் கறி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, ரொட்டி, நான், சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம ஆப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பண்ண ப்ரான் ரெசிபீஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி நிறையா ஈஸியான ப்ராசஸாக தான் இருக்கும். ஈஸியான ரெசிபியும் கூட எல்லாமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பாரம்பரியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.